சார் வெற்றி என்பது சண்டைக்கு அப்புறம் கொண்டாடி வந்து உருன்னு இருக்கிற மூஞ்சி ஓரத்தில் கொஞ்சம் சிரிப்பாங்கல்ல, அது பார்க்கறதுக்கு ஜாதகத்துக்கு நல்ல நேரம் போட்டுருப்பாங்க, எல்லாத்தையும் தாண்டி ஒரு புயல் வீசும் பாருங்க, அது எப்போ கரையை கடக்கும் தெரியாது. மேல் நோக்கி நிற்கும் போது அது மன்னிப்பா மாறி கருணையா மாறி அப்புறம் அது காதல் வழியாக பொது மேடையில் சொல்லாம தெரியல, ஒரு முறை கழுத்து பிடிச்ச அப்படி சோத்தில் வச்சுட்டேன் நான். அப்படி என்னன்னா சண்டை போடலாம், நல்லா சண்டை போடலாம். அந்த சைலண்டா இருந்து சாவடி மாதிரி தெரியுமா, நம்ம ரெடி ஆவோம், சண்டை போடுறதுக்கு நம்ம ரெடி ஆவோம். ஓகே பா எம்மத தப்பு போப்பா அப்படின்னு படுத்துவாங்க. ஃபார்ம் ஆனது எல்லாமே வேஸ்டா போயிடும். எனக்கு சாப்பிடணும்னா நான் சாப்பிடுவேன், வேணாம்னா நான் சாப்பிட மாட்டேன், இல்ல எனக்கு தூங்கணும்னா நான் தூங்குவேன், எந்த டைம்க்கு வேணாலும் நான் தூங்க இல்லை. எங்களுக்கும் அதான். ஆமா எங்களுக்கு ஏதோ நாங்க சாப்பாடு இல்லாம கிடக்குற மாதிரி சண்டை பண்ணி வேலைய வச்சு உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கா? ஃப்ரீடமா இந்த வாழ்க்கையில வந்து வார கல்யாணம் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. என்ன இல்லையா சண்டை போட்டு வாழ்க்கை மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்கு. கையில் விளையாடு நானே கொடுத்து பேசுறதில்ல. நான் என்னடா நான் ஒரு பொம்மையா பொண்டாட்டி பொண்டாட்டி எனக்கு ஒரு பொம்மையா இருக்கு. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் முதல்ல நான் விஜய் சேதுபதியிலேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, எங்களுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கோம். ஓகே, ஆனா என்ன காரணம்னு தெரியலங்கிறாங்க. என்ன காரணமா தான் பல சமயம் காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே சண்டை நடக்கும் சார். ஆமா, எதுக்குன்னே தெரியாது. என்னன்னு தெரிஞ்சாலாவது சமாதானப்படுத்தலாம், மன்னிப்பு கேட்கலாம், கால் விழலாம், சரிடி பொண்டாட்டி சாரி, ஆனால் என்னன்னே தெரியாது. ஒரு வாரம் கழிச்சு திரும்ப தெரியும், அது ரொம்ப சின்ன விஷயமா. இதை ஏண்டி முன்னாடியே சொல்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க இருக்கும். ஆனால் அதை பத்தி நீ ஃபீல் பண்ற, நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, அந்த டார்ச்சர் பண்ணுற நேரம்லாம் பொண்டாட்டி நினச்சிட்டே இருக்கோம்ல, அது ஒரு சுகம் தான் வச்சுக்கோங்க. அது ஒரு ஞாபகம் தான் வச்சுக்கோங்க. அப்படியா? ரொம்ப ரசிப்பாங்க ஆக்சுவலாக. வந்து சண்டை போட்டதுக்கப்புறம் அவங்க வாட்டுக்கா நம்ம முன்னாடி மூஞ்சி வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சுகம் இருக்குன்னு தான் தோணுது. அந்த தவிப்பு அதில் ஒரு சுகம் இருக்குல்ல, ஏன் அந்த தவிப்பில் அது என்ன சுகம்? அது பல இருக்குதே, எதை சொல்றது? புருஷன் எவ்வளோ தூரம் கேர் பண்ணுறான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு தர்மாமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். பலமுறை டெஸ்ட் செய்யப்பட்டிருப்பீங்க போல் இருக்கேன். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. நீங்க எவ்வளோ கேர் பண்றீங்கன்னு நீங்க காமிச்சிட்டா நம்ம டெஸ்ட் பண்ண தேவையே இருக்காது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இல்லை, நம்ம காட்டுற கேர் வந்து எக்ஸ்பைரி டேட்டோட வருதுன்னு நினைக்கிறேன் அவங்களை பொறுத்த வரைக்கும். அந்த கேர் ஒரு வாரத்தில் அது எக்ஸ்பைரி ஆகிடும், திரும்பி டெஸ்ட் வந்து சார். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. எக்ஸ்பைரி ஆகிறது கரெக்ட் தான். ஏன்னா பிகினிங் கல்யாணம் எல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமா ஒரு டிஃப்ரெண்ட் வேல இருப்பாங்கல்ல எல்லாரும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் எங்க போயிடுச்சுன்னு தெரியல. எல்லாம் பண்ணி சொல்லி நம்மளை ஏமாத்தி கல்யாணம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிடுறாங்க. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு அந்த டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் சொல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. நான் ஆண்கள் சைடாக பேசலை. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? ஆனால் வந்து கொஞ்சம் பொறுப்பு கூடுதலாயிடும். நான் எனக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி பிழைப்பாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாலே மழை கொட்டோ கொட்டி ஊர் கழிச்சு போகும்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஏதாவது தொழிலில் சண்டைனா கூட எப்படா அப்படின்னு போயிடலாம் தோணும். ஆனால் நம்ம நம்பி ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் வந்து என்னம்மா அப்படி பாக்குற, உன் புருஷன் மத்தவங்க மாதிரி இல்லம்மா, ப்ராட் மைண்ட். 4 பேர் நல்லா மிதிச்சா கூட பரவாயில்ல, வீட்டில் பொண்டாடி இருக்கு புள்ள இருக்குன்னு வாங்கிக்கலாம்னு தோணும். ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் வந்து ஒரு என்னமா சூப்பரா சொல்றாயா, கொஞ்சம் பொறுப்பு கூடுதலாயிடும். நான் ஏதாவது ஆனா கூட எனக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி பிழைப்பாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட். நான் ஆண்கள் சைடாக பேசலை, இந்த ஒரு பயமும் இதுவும் கொஞ்சம் அதிகமாகிடும் ஆண்களுக்கு. அதேதான். ஆனால் நம்ம நம்பி ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் வந்து 4 பேர் நல்லா மிதிச்சா கூட பரவாயில்ல, வீட்டில் பொண்டாடி இருக்கு புள்ள இருக்குன்னு வாங்கிக்கலாம்னு தோணும். ஸோ எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. இது கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இதெல்லாம் எப்படின்னு அவ்வளவுக்கு கிரைண்டரா அப்பப்போ அந்த மாதிரி குட்டி சண்டை நடந்தால் அது ரொமான்ஸ்க்கு வழி வைக்கும். ரொம்ப நல்லா சின்ன அப்படியே ஜி, சூப்பர் ஜி, காலில் விழுந்துட்டாண்டி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கலாம். காலில் விழுதுல சுகம் இருக்கு சார், நல்லா அது சந்தோஷம். அது நல்லா இருக்கு. பொண்டாட்டி காலில் நான் ஏதோ டெஸ்ட் அடிக்கடி வச்ச மாதிரி நினைச்சேன். இல்லை சார், உங்க காலில் நான் வந்துடுறேன், நல்லா யோசிச்சு பாருங்க சார். வெற்றி என்பது சண்டைக்கு அப்புறம் பொண்டாட்டி வந்து உருன்னு இருக்கிற மூஞ்சி ஓரத்தில் கொஞ்சம் சிரிப்பாங்கல்ல, அதுக்கு பார்க்கறது தான் சார். சார் ப்ளீஸ் சார். நான் பார்த்த சண்டை முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து உருளுவாங்கல்ல, அப்படி ஒரு சண்டை அது. ஒரு பெரிய சண்டையை எப்படி சமாதானத்திற்கு கொண்டு வருகிறீர்கள்? அது முடிய முடியாது சார், அது சமாதான அவசியம். நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது, கடல் கடந்து எங்கேயாவது போய் பார்த்தா தான் பார்க்க முடியும். அது யாரோ ஒருத்தர் மன்னிக்கிறது மூலமாக தான் நடக்கும். அது மன்னிப்புங்கிறது காதலில் தான் உருவாக்கும். அது என்ன சமாதானப்படுத்தணும் சரியாகாத பட்சத்தில் சரி இவன் போகிறான் போய் தொலையா, நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. நம்ம விடாமல் இவனால் இருக்க முடியாது பாவம்னு சொல்லி யாராவது ஒரு பக்கத்துல இருந்து அது மன்னிக்கிறது மூலமாக மட்டும்தான் அது அடுத்த கட்டத்துக்கு. எவ்வளோ ஃபீல் பண்றாரு, இவர் மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அது அக்செப்டன்ஸ் இல்லை.
ஓகே, அப்படிதான் நம்ம குடும்பங்கள் பெரும் சண்டையில இருந்து மீண்டும் ஆமாம், வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நடந்திருக்கும், எல்லாருக்கும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். சாபாஷ் ஆஹா ஓஹோ பிரமாதம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். பட் ஆனால் அதில் யாரோ ஒருத்தர் வந்து அந்த இடத்துல அன்பு மேல் நோங்கி நிற்கும் போது அன்பை பகிர்வோம், அன்பை மட்டுமே பகிர்வோம். அன்பு தானே எல்லாமே. அது மன்னிப்பா மாறி கருணையா மாறி அப்புறம் அது காதல் வழியா வழிந்து ஓடுதுன்னு நினைக்கிறேன். இவர் வருத்தப்படா வாலிபசங்க தலைவர். பாண்டி, நீங்க போட்ட ஃபேவரட் சண்டே இது? அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. நான் அந்த விதத்துல கொஞ்சம் ஆசிரியப்பட்ட ஆளு. ஏன்னா என் ஒய்ஃப் சண்டை போட மாட்டாங்க. ஆனா எனக்கு சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. நிஜமா எனக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு. அந்த ஆர்குமெண்ட் இவங்க என்ன கேட்டுட்டே இருப்பாங்க ஷூட்டிங்ல. ஏங்க நீங்களும் உங்க பொண்டாடி போட்ட சண்டையெல்லாம் கொண்டாந்து சீனா எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இனிமே சாவகா சாகாதியா. இன்னைக்கு ஒரு நேரத்துல கம்பு தண்டை எடுத்து அப்படியே கட்டி பண்ணி அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதா. நான் சொல்ல இந்த அளவுக்குலாம் போட மாட்டான். அவங்க ரொம்ப சாஃப்ட். என்னன்னா சண்டை போடலாம், நல்லா சண்டை போடலாம். அந்த சைலண்டா இருந்து சாவடிப்பாங்க தெரியுமா, அந்த கேரக்டர் அவங்க. நீங்க பேசவும் கூடாது, பேசினாலும் பிரச்சனை. நான் அன்னியன் விக்ரமா 5 பேரையும் இது பண்ணு இல்ல சார் பேச சொல்றீங்களா? நம்ம ரெடி ஆவோம், சண்டை போடுறதுக்கு நம்ம ரெடி ஆவோம். ஓகேப்பா எம்மதான் தப்பு போப்பா அப்படின்னு படுத்துருவாங்க. நம்ம ஃபார்ம் ஆனது எல்லாமே வேஸ்டா போயிடும். இது என்னது, இவங்கிறாங்க அக்காங்கிறாங்க, இதுங்கிறாங்க பொண்டாட்டி இப்படிங்கிறாங்க, சொந்தக்காரன் கோத்து விட்டுருவாங்கிறாங்க, இதுங்கிறாங்க. ஒரு திருமணம், குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் நினைச்சாலே ஒரு பயம். இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உண்டா ஏன் அந்த வீட்லயே வரீங்க? இல்லாம ரொம்ப பீஸ்ஃபுல்லா தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். எப்பா ஊர்வம்பு நமக்கு இருக்கு, அப்படிப்பட்டவங்க கிடையாது இந்த கல்யாணம். வீட்டுக்கு போனா எனக்கு எப்ப வேணும்னா நான் என்ன வேணும்னா பண்ணலாம். எனக்கு சாப்பிடணும்னா நான் சாப்பிடுவேன், வேணான்னா நான் சாப்பிட மாட்டேன். சொல்லு. சரி எமோஷன் ஆயிடாதீங்க. இந்த கணவன் மனைவி இதை வந்து அழகா காமிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. பேசுறது மட்டும் கிடையாது. தமிழ் சினிமால சண்டை படம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஜானர் இருந்துச்சுல. பாண்டி வந்து புதுசா ஒரு சண்டை படம் எடுத்தாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.